ஓம் நமச்சிவாய. எல்லாம் நல்லதே நடக்கட்டும் சிவனின் ஆசையோடு. இவ்வுலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே. அவர்களால் உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியுடன் இருக்கிறது. உன் மனம் இப்பொழுது அதிக பாரமாக இருக்கிறது. இந்த பாரத்தை கொண்டு போய் எங்கே இறக்கி வைக்குவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். சில நிகழ்வின் வெளிப்பாடுதான் உன்னுடைய மனதை பாதித்து இப்படி நீ நொறுங்கி போயிருப்பது. எது செய்தாலுமே அதில் நன்மை எல்லாமே நான் முதல்தான் நம்ப வைத்திருக்கிறேன். அப்பா நான் கேட்டதை எல்லாம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் உன்னை நான் மறந்து விட்டேன் என்று ஒரு தீமை இருப்பதால் அதை தட்டி இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். என் உயிரை எப்படி மறப்பீர்கள்? அனைத்துக்கும் தலையாயதானே நன்றி பாராட்டுவது என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு யாரை நான் மறக்கவே அவர்களுக்கு உடனே கூச்சமில்லாமல் உடனடியாகவே நன்றி சொல்லி அனைத்துமே மாறி அதனால் நீங்கள் எந்த அளவிலே வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். உனக்கு துணையாக உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி உன் மனதில் உள்ள பாரத்தை யோசித்து பழக வைக்கிறேன். அவர்கள் யாரைப்படாது, உனக்கு நல்லவர்களா சுமையவர்களா என்று நான் யோசித்து அவர்களிடம் நீ பழகு. உன்னை விட அதனால் கூட பிரச்சனைகளை ஏற்படலாம். உன்னை படைத்தவர்கள் கூட ஏற்படலாம். பிரச்சனைகள் வரத்தவன் நான் தான் என்று இப்படி சொல்கிறீர்களே என்று என் மேல் கவலைப்படாதே. அல்லது உன்னை படைத்தவன் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். தெரியும் நீ இப்போதைய சூழ்நிலையில் இன்றைய நிலையில் அவனை சுற்றியுள்ளவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று சொல்கிறேன். நிச்சயமாகவே என்னை நம்புவாயா இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை நம்புவாயா என்று நான் உன்னை யோசித்துக்கொள். ஏனென்றால் நீ அவர்கள்தான் முக்கியம் என்றால் என் பேச்சை மற்றவர்களுக்கு நல் எண்ணலை நான் தான் முக்கியம் என்றாலும் அவர்களை எல்லோரும் விட வேண்டும். கொஞ்சம் தள்ளியவாதி அவ்வளவுதான் கூறுகிறார். தள்ளி இருந்து அவர்களை சுற்றி உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் உன்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறார்கள் அவர்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தே பேசி. ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேருகிறது என்று அவர்களை பகிறாய். நான் சொல்வது எல்லாம் உண்மை. அப்படி என்றால் சொன்னது என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கே செயல்படால் தெரிய வரும். சுயநலத்திற்காக பழகும் உனக்கு தேவையா என்று அவர்களுக்கு செயல்பட தூரமாக விலகி கெட்ட பெயர் உனக்கு தேவையில்லாமல் நீ உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் போய் கோபத்தை காமிப்பது சுயநலம் கொண்டவர்கள் என்று உங்களின் கேடயமாகவே உனக்குள்ளே வைத்துக்கொள். ஏனென்றால் கோபத்தை காமிப்பதால் அவர்களின் செயலாகும் என்று நாளை உனக்கு தவறாக தெரியுமாகாது. அதற்காக அவர்களின் செயல்களையேதான் ஏற்படும் துரோகத்தையுடைய நிம்மதி சரி என்று கூறவில்லை. நீயாகவே இங்கு வாழும் எல்லோரும் சிறந்த ஒரு ஆசானாக எதிர்பார்ப்பு யாரிடமாவது இருந்து கொண்டு முந்தி செல்பவர்களை கண்டு நீ மனதில் நினைத்துக் கொண்டு செயல்களை செய்தால் மட்டுமே மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையாக வருத்தத்தையும் தருகிற நான் இருக்கிறேன். நல்லவாதிகளாக இருப்பவர்கள் விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடந்திடக்கூடாது என்று நினைக்கின்ற எண்ணவர்கள்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி செயல்படுபவர்களே மோசமானவர்கள். அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் உனக்கு தேவையை என்று யோசித்துப்பார். அப்படியென்றால் நீ இப்போது நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லைதானே? அப்படிப்பட்டவர்கள் உனக்கு தேவையே இல்லை. இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது. அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும். உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைக்கும் வகையில் செயல்புரிபவர்களுக்கான வினை பெரியது என்பதை நீ மறந்து விடாதே. தாமதமாயினும் அவர்கள் நிச்சயமாகவே அதற்குரிய பலனை அனுபவித்து தருவார்கள். இது உனக்கும் பொருந்தும். எனவேதான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறை பல முறை யோசித்து செயல்பட என்று சொல்கிறேன். எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம். வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது. அதை திரும்ப பெறவும் முடியாது. எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். என்றுமே உனக்கு துணையாக நானே இருப்பேன். என் வார்த்தைகளை வைத்து நீ அதன்படி செயல்படு. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன். என் மீது நம்பிக்கை கொள். உன் மனபாரத்தை எல்லாமே இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உன் மனக்கவலையை நான் நிச்சயமாகவே அறிவேன். உனக்கானதை நிச்சயம் உன்னை நான் அடைய வைப்பேன். என்னை நம்பு. உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த அப்பாவின் ஆசி உனக்கு எப்போதுமே உண்டு. முழுவதுமாக தருகிறேன். என்னை ஒரே ஒரு முறை முழு பௌர்ணமி அன்று என்னை வந்து பார்த்துவிட்டு செல்.
எல்லாமே நல்லதே நடக்கும் உனக்கு.